إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلانية أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله إلى آخر الآية وقال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد شهر رمضان شهر الله المحرم رواه المسلم ரஹிமஹுமுல்லா அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கண்ணியத்துக்குரிய ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை இருக்கின்ற அல்லாஹுவின் எல்லா நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். வத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, இந்த குத்பா பிரசங்கத்தில் இந்த கண்ணியமிக்க முஹர்ரமுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த காலத்தில் ஏனைய நபிமார்களுடைய காலத்தில் நடந்த விடயங்களும் அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் நடந்த விடயங்கள் என்ன என்பதை இந்த குத்பா பிரசங்கத்தில் உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கென்ற நேர்வழியையும் அதுபோன்று அவர்கள் மறுமைக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்ற இரு தலையங்கங்களில் அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களை வாழ வைத்திருக்கின்றார். அதற்கென்று நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி இதுதான் நேர்வழி, இதுதான் பாவத்துக்குரிய வழி, இது சொர்க்கத்துக்குரிய வழி, இது நரகத்துக்குரிய வழி என்பதை தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலும் அவனுடைய ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு சில சந்தர்ப்பங்களை சில அவகாசங்களை கொடுக்கின்றான். மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் முன்னேற வேண்டும், வர வேண்டும், பாவத்தை விட்டு மீழ்ச்சி அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய குறிக்கோள். அல்லாஹ் குர்ஆனில் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவாக பேசுகின்றன. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கைப்படுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கூறப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதம். இன்று முஸ்லிம்களாகி எங்களிடத்தில் ஏனைய மாதங்கள் கண்ணியமானது சங்கையானதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய உம்மத்தாகிய முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு என்ன மாதம், இன்றைக்கு என்ன பொற, இன்றைக்கு என்ன நாள் என்பது கூட எங்கட முஸ்லிம்களுக்கு தெரியாத ஒரு காலத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், பத அத்தீனு கரீபன் வ சயஊது கமா பத, ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்துக்கு, அந்த காலத்தில் எவ்வாறு ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் ஒரு பரதேசியாக பராமுகமற்றதாக 2 நபர்கள் 3 நபர்கள் ஒலித்து ஒலித்து இபாதத் செய்தார்களோ, மறைமுகமாக அந்நியர்களுக்கு பயந்து இபாதத் செய்தார்களோ, அதே போன்று ஒரு காலம் இந்த உம்மத்துக்கு வரும். இந்த தீன் கரீபாக பற்றற்ற நிலையில் இருக்கு. பாப்பார் இல்ல, கேட்பார் இல்ல. அந்த காலத்துல தான் நாங்கள் வாழ்கின்றோம். ஒரு காலத்துக்கு முன்னால 30 அல்லது 40 வருடத்துக்கு முன்னால இருந்த அந்த இபாதத், அந்த பேணுதல், அந்த பக்குவம், அந்த இறையச்சம், அந்த குர்ஆன் திலாவத் ஓதின அந்த சுவை எங்களுடைய உள்ளத்தை விட்டு நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் மாறுகின்றது. வெறுமனே முஹர்ரம் என்பது, முஹர்ரத்துடைய மாதம் என்பது கொண்டாடுவதற்கல்ல,
எங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய துக்கம், கஷ்டம் நபி அவர்கள் கொண்டாடவில்லை. நபி அவர்கள் இபாதத்தில் உம்மத்தை வழிநடத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு போறாங்க. அந்த நேரத்துல அந்த யகூதிகள் இந்த முஹர்ரத்துடைய தினத்தை கண்ணியப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க யகூதிகளை பார்த்து, ஏன் இந்த தினத்தை நீங்க கண்ணியப்படுத்துறீங்க? சொன்னாங்க, அன்ஜல்லாஹு மூஸா மின் ஃபிரௌன், மூஸா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் ஃபிரௌனுக்கிட்ட இருந்து பாதுகாத்தான், அந்த கூட்டத்தையும் பாதுகாத்தான். எனவே நாங்க இந்த நாள்ல நோன்பு பிடிச்சிக்கிறோம், இந்த நாளை நாங்க கண்ணியப்படுத்துறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா அஹக்கு மின்க, நான் உங்களை விட தகுதியானவன் இந்த நாளை கண்ணியப்படுத்துறதுக்கு. நபி அவர்கள் கொண்டாடல்ல, இபாதத்துல வாழ்க்கையை கழிச்சாங்க, நோன்பு பிடிச்சாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா சூமன்ன தாசிஆ லைன் பகைது இலா ஆமின், நான் அடுத்த வருடம் இலல் ஆமில் முக்பில், அடுத்த வருடம் உயிரோடு இருந்தா நான் இன்னொரு நோன்பு சேர்த்து பிடிப்பேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கதான் இந்த முஹர்ரத்துடைய மாதத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு விளங்க வருது. வெறுமனே இபாதத் என்பது, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே சொல்லுறது, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்வது மாத்திரம் அல்ல. இந்த நபி அவர்களுடைய வார்த்தையில உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் நபி அவங்க நோன்பு பிடிக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதும், அல்லது அந்த யகூதிகளோட சேர்ந்து நபி அவங்களுக்கு நோன்பு பிடிக்க இருந்துச்சு, ரெண்டுமே இபாதத் தான். ஏன் நபி அவங்க ஒரு நோன்பை கூட்டினாங்க? ஒரு நோன்பை ஏன் நபி அவர்கள் கூட்டணும்? ஏன்டா உலமாக்கள் எழுதுறாங்க, முகாலஃபத்துல் யஹூத், யகூதிகளுக்கு மாற்றம் செய்வது நபி அவர்களுடைய ஒரு இபாதத், நபி அவர்களுடைய ஒரு தன்மை, நபி அவர்களுடைய ஒரு சுன்னா. இன்னைக்கு எங்கள்கிட்ட ஈக்கிறது என்னன்னு கேட்டா, நாங்க இபாதத் செய்யறோம், எல்லாம் செய்யறோம், 100க்கு 100 யூதர்களை நாங்க பின்பற்றுகிறோம். எங்களுடைய இபாதத்துல, எங்களுடைய திருமணங்கள்ல, எங்களுடைய குடுக்கல் வாங்கல்ல எல்லாம் நபி அவர்களுடைய முறை, மன்ஹஜுன் நபி. ஆனால் அந்த இபாதத்துல நாங்க எடுத்த சில விடயங்கள் இருக்கு தானே, அந்த ஒவ்வொரு விடயங்களும் நபி அவர்கள் வெறுத்து, நபி அவர்கள் பதுவா செஞ்சு, அல்லாஹ் பதுவா செஞ்ச அந்த யூத நசாராக்களுடைய அந்த கோட்பாடு, அவர்களுடைய களியாட்டம் தான் எங்களுடைய இபாதத்துக்கள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ சொன்னாங்க, لَتَتَّبِعَنَّ سُنَنَ الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ شِبْرًا بِشِبْرٍ وَذِرَاعًا بِذِرَاعٍ حَتَّى لَوْ دَخَلُوا حُجْرَ ضَبٍّ تَبِعْتُمُوهُمْ قِيلَ يَا رَسُولَ اللَّهِ فَمَنْ الْيَهُودُ وَالنَّصَارَى فَمَنْ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க சொன்னாங்க ஒரு நீண்ட ஹதீஸ், என்னுடைய உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்னுடைய உம்மத் இந்த யூதர்களையும் நசாராக்களையும் முலத்துக்கு முலம், ஜானுக்கு ஜான் என்னுடைய உம்மத்து பின்பற்றுவார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு உதாரணம், உடும்பு பொந்துலுக்கு உடும்பு நுழைகிறது கஷ்டம். அந்த உடும்பு நுழைஞ்சா என்னுடைய உம்மத்து பார்ப்பாங்க, யூதர்களும் நசாராக்களும் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில போவாங்க. அது போறது கஷ்டமாக இருந்தாலும் சரியே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலம் தான் நாங்க வாழக்கூடிய காலம். இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். இது இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். சொன்னாங்க, என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரிவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை இழக்கப்படும், இரத்தங்கள் சிந்தப்படும். ஒற்றுமை இன்மையால ஊர்கள், நாடுகள், முஸ்லிம்கள், மஸ்ஜிது நபவி என்ன, காபா கூட முஸ்லிம்களுடைய அந்த பொறாமையால, வெறுப்பின்மையால, முஸ்லிம்களுடைய பதவி மோகத்தால வெறி கொண்டு ஆடப்பட்ட அந்த மாதங்கள் தான் இந்த முஹர்ரம். ஒரு சைட் தெரியும் எங்களுக்கு, அல்லாஹ் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்த அந்த ஃபிரௌன் கிட்ட இருந்து பாதுகாத்த மாதம் முஹர்ரம் என்பதை போல இன்றைக்கு எங்கட முஸ்லிம்கள் 100க்கு 100 பின்பற்ற ஒவ்வொரு சிந்தனைகளும் யூதர்களுடைய சிந்தனைகள். நபி அவங்க அழகா படிச்சு கொடுத்தாங்க, அழகா சொன்னாங்க என்ன செய்யணும். ஒரு நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் தான், அது கொண்டாடுறதல்ல, அந்த நபியை கொண்டாடுறதல்ல. அந்த நபிக்காகவே நீ நபி அவர்கள் இபாதத் செய்தார்கள், நோன்பு பிடிச்சு காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷமா, துக்கமா, கவலையா, பிரச்சனையா, யுத்தமா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம் சுஜூத், அவர்கள் இருந்த இடம் நோன்பு.
ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் ஒவ்வொரு துக்கத்திலையும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். அடுத்தது இரண்டாவது அந்த ஹதீஸுடைய இஸ்திம்பாத் ஆதாரம் தான் ஷுக்ரன் லில்லாஹ். ஏன் நீங்க இந்த நாளை கொண்டாடுறீங்கன்னு கேட்ட நேரத்துல அந்த யூதர்கள் சொன்னார்கள், நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமே, அதனாலதான் இந்த நாளை நாங்க கண்ணியப்படுத்துறோம். எங்கள்கிட்ட இன்றைக்கு அந்த தன்மை இருக்குதா? ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தந்தா, இந்த முஹர்ரத்துல படிக்க வேண்டிய பாடம் தான், ஒரு நிஅமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தா அந்த நிஅமத்துக்கு அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைய தந்திக்கிறான், ஆண் குழந்தைய, பெண் குழந்தைய, வசதி வாய்ப்ப, சொத்து செல்வத்தை தந்திக்கிறான். இதற்குண்டான ஷுக்ர் நடக்குதா இல்லையா என்றத படிச்சு காட்டிய மாதம் தான், உம்மத்துக்கு காட்டின மாதம் தான் முஹர்ரம். வெறுமனே சம்பவம் சொல்றதுக்கு, வெறுமனே வரலாறுகளை சொல்றதுக்கு அல்ல. எங்கள்கிட்ட அந்த தன்மை இருக்குதா? எங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தால ஒரு நிஅமத் கிடைச்சிருக்குது, அல்லாஹ் ஏதோ ஒரு நிஅமத்தை தந்திருக்கிறான், நாங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறோமா? நோய் இல்லாமக்கு வாழ்றோம் என்ற சுன்னத் சொல்லுது, யா அல்லாஹ் நீ நோய் இல்லாமக்கு எங்களுக்கு ஆரோக்கிய வாழ்க்கையை தந்திக்கிறாய், நாங்க எப்பயாச்சும் நன்றி செலுத்திக்கிறோமா? அல்லாஹ் பணத்தை அல்லாஹ் தந்திக்கிறான், வாகனத்தை தந்திக்கிறான், தானி வீடு எல்லாம் தந்திக்கிறான், நாங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினோமான்னு பார்க்கிறோம். நாங்க நன்றி செலுத்தலண்டா அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த நல்லடியார்கள் கூட்டத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த முஹர்ரம் மாதத்துல ஆகவும் விருப்பம் என்னண்டா மனிதர்கள் நோன்பு பிடிப்பது. நோன்பு ஒரு மனிதன் உடலால செய்யற இபாதத்துல தொழுகைக்கு பின்னால ஆகவும் சிறந்த ஒரு இபாதத் தான் ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறது. சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால ஆகவும் நோன்பு பிடிக்கிறதுக்கு சிறந்த தகுதி வாய்ந்த மாதம் தான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரத்துடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னால மாதம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 2 மாதம் ஒரு நபியுடைய தியாகம், பணத்துடைய இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். அதுக்கு முன்னால ஒரு மாதம் பணம், உடல் ரீதியான இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். நாங்க இருக்கக்கூடிய இந்த மாதம் கண்ணியமான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்க சொன்னாங்க அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் நினைக்கிறேன், அல்லாஹ்ட்ட மேல நான் வைக்கிறேன், நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், இந்த ஆஷூராவுடைய தினத்துல நோன்பு பிடிக்கிறது யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லா, அவரு அதுக்கு முன்னால வாழ்ந்த காலத்துல என்ன பாவம் செஞ்சாரோ அந்த பாவத்துக்குண்டான குற்ற பரிகாரம் தான் இந்த நோன்பு தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எல்லாருக்கும் பாவம் சொன்னா அது விளங்குறதே இல்லை. எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னாங்க, முஸ்லீம்கள் 27ல தௌபா செஞ்சுட்டு நினைக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என் எல்லா பாவமும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான், நான் சொர்க்கவாதி. ஹஸரத் உமர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க கடைசி சக்கராத்துல அழுகுறாங்க. மகன்கிட்ட சொன்னாங்க, மகன் உட வாப்பா கொலை செய்யப்பட்டு குத்தப்பட்டு அவனோட வயிற்றால குடிக்கிற பால் வெளியே வருகிறது, அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, மகன் ஏண்ட தலைய பூமியில வைங்கன்னாங்க. கேட்டாங்க மகன், ஏன் வாப்பா உங்களால ஏலா, ஏன் தலைய வைக்க சொல்றீங்க? இந்த பரிதாப நிலைய பார்த்து சரி என்ன படைச்ச ரப்பு ஏண்ட பாவத்தை மன்னிக்கணுமே என்று கவலைப்பட்டவங்க தான் ஹஸரத் உமர். இன்னைக்கு நாங்க பார்க்கலும் எங்களுக்கு எந்த நன்மை இருக்குது? முதலாவது ஒரு இமாம்கிட்ட கேட்கப்பட்டுச்சாம், நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால அவருடைய மாணவர் கனவு கண்டாரு. கேட்டாங்க, உஸ்தாத் அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டான்? நீங்க நிறைய கிதாபுகள் எழுதினீங்க, நிறைய மாணவர்களுக்கு இல்ம நீங்க படிச்சு கொடுத்தீங்க, அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டான்? சொன்னாங்க, ஒரு நாளுடைய தினம் நான் பேனையால எழுதிட்டு இருந்தேன், ஒரு கொசு அல்லது ஒரு ஈ அந்த பேனை முனையில் வந்து நிக்கிற நேரத்துல நான் யோசிச்சேன், இந்த பேனையுடைய முனையில் இருக்கக்கூடிய மைய அந்த கொசு குடிச்சா நல்லமே, அது பசியாறி போகட்டுமே என்று நினைச்சு கொஞ்ச நேரம் அமைதியாக எழுதாம இருந்தேன். அது குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. அல்லாஹ் அந்த நன்மையை மட்டும்தான் கபூல் செஞ்சார். ஒரு விபச்சாரி மௌத்து வரங்காட்டியும் அவருடைய பாவம் விபச்சாரம், ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த அந்த அமலை மட்டும் அல்லாஹ் கபூல் செஞ்சான். பெரிய இபாதத்தாலியான ஒரு பெண்மணி ஒரு பூனைய கட்டி வச்சா அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு நரகத்தை கடமையாக்கினான். அல்லாஹ் யார பொருந்தி கொள்வான், அல்லாஹ் யார வெறுப்பான், அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை தருவான் என்பது எங்களுடைய
அமல்களால நாங்க முடிவு செய்யறதல்ல, அல்லாஹ் அழணும். யா அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவராக நீ எங்களை மாத்திரியா அல்லாஹ். எல்லா நபிமார்களும் அமலை வச்சு திருப்தி அடையவில்லை. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வச்சு மன்றாடினார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, தவஃபனி முஸ்லிமன் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சாலிஹான அந்த நபிமார்களோட என்ன சேர்த்திரு யா அல்லாஹ், சாலிஹான மௌத்த தந்திரு யா அல்லாஹ். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. ஒரு நபி நரகம் போறது ஹராம், அந்த நபி மௌத்த பயந்தாங்கன்னா நாங்க இன்னைக்கு எவ்வளவு மௌத்த பயப்படணும், நாங்க எவ்வளவு அல்லாஹ் தஆலனும், நாங்க எவ்வளவு நோன்பு பிடிக்கணும், நாங்க எப்படி சதகா செய்யணும். இன்னைக்கு எங்களுடைய முஸ்லிம்களுடைய பணம் எப்படி மாறுதுன்னு சொன்னா, சதக்கா செய்யறதுக்கு ரெடி இல்ல, சதக்கா செய்யறதுக்கு ரெடி இல்ல. அந்த ஹதீஸ்ல உலமாக்கள் எழுதுறாங்க, நபி அவங்களுடைய இன்னொரு நீயத்தையும் உலமாக்கள் எழுதி காட்டினாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் உயிரோட இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நோன்பு பிடிப்பேன். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமுக்கு ஆகவும் சிறந்த ஒரு இபாதத் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல நல்லெண்ணங்களை வைக்கிறது, ஒரு அமலுக்கு உண்டான ஆசையை வைக்கிறது. நான் அடுத்த வருஷம் செய்வேன், அல்லது அடுத்த மாதம் செய்வேன், அல்லது இப்படி இந்த நீயத்து வைக்கிறது ஆக பெரிய ஒரு சுன்னத். நீயத்துல் முஃமின் கைரும் மின் அமலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் அவன் செய்கிற அமலை விட அவன் வைக்கிற நீயத்து அல்லாஹ்விடத்துல மிகவும் கூலியால உயர்ந்தது. ஏன் அல்லாஹு தஆலா 70 வருடம் வாழ்ந்த ஒரு காஃபிர நிரந்தரமான நரகத்திலையும் 70 வருடம் வாழ்ந்த ஒரு முஸ்லிமை நிரந்தரமாக சொர்க்கத்திலே வைக்கிறான். இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவனோட கிதாபில் எழுதுறாங்க, அவனுடைய இபாதத்தை வச்சல்ல, அவனுடைய தியாகத்தை வச்சல்ல, அவனுடைய வெறுமனே நீயத்தை வச்சு மட்டும்தான் அவனுக்கு சொர்க்கமா நரகமான முடிவு செய்யப்படுது. ஒரு முஸ்லிம் வாழ்ற காலத்துல யோசிக்கிறாரு, யா அல்லாஹ் வாழ்ந்தாலும் நான் முஸ்லிமாக வாழ்வேன், மரணித்தாலும் முஸ்லிமாக மரணிப்பேன் என்ற அந்த நீயத்து நிரந்தர சொர்க்கம். இந்த காஃபிர் நான் வாழ்ந்தாலும் இப்படித்தான், நான் மௌத்தாவினாலும் இப்படித்தான், அந்த நீயத்தின் ஊடாக அவன் நிரந்தர நரகம். இதுதான் நீயத்துக்கு கிடைக்கிற கூலி. அப்படி அவங்க நீயத்து வச்சாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தா நான் இந்த நோன்பை பிடிப்பேன். எங்களுக்கு நாங்க முதலாவது நீயத்து வைக்கணும். எங்களுக்கு பணம் இருக்குதா, யா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துரு யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை தந்துரு யா அல்லாஹ், உம்ராவுடைய சந்தர்ப்பத்தை தந்துரு யா அல்லாஹ், உம்ராக்குண்டான ஏற்பாடு செஞ்சு தந்துரு யா அல்லாஹ். அதற்குண்டான முயற்சி, அதற்குண்டான தியாகத்தை இந்த வருடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க முஸ்லிம்கள் எந்த அளவு யூதர்களை நசராக்களை பின்பற்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்கூலுடைய ஒரு வெக்கேஷன், ஒரு லீவு வரையலாம், அல்லது ஒரு ஹஜ்ஜுடைய அல்லது நோம்புடைய ஒரு அந்த லீவு வரையலாம், பாடசாலையுடைய மதரசாக்களுடைய லீவு வரையலாம். குடும்பம் ரீதியாக சீட்டு போடுறாங்க, என்னத்துக்கு? நாங்க ட்ரிப் போகணும். தவறல்ல, தவறல்ல. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்க்கிறதே இஸ்லாம் அங்கீகரிக்குது. அது கேலி கூத்தாக இருந்தால், மஹரம் பேணப்படாததாக இருந்தால், ஆண்கள் பெண் கலவனாக இருந்தால், அந்த ஹிஜாபுடைய அந்த வரையறை பேணப்படவில்லை என்றால் அந்த பயணம் ஹராம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ட்ரிப் போறது தவறல்ல, ஆனால் அந்த பணம் இன்றைக்கு நல்ல முறையிலும் சேர்க்கலாம், நல்ல முறையிலும் சேர்க்கலாம். அந்த பணத்தை ஒரு உண்டியல்ல, ஒரு டில் பாக்ஸ்ல எங்களுக்கு சேர்க்கலும். எங்கட வாப்பா ஹஜ்ஜிக்கு போறதுக்கு, அல்லது என்னுடைய உம்மா அல்லது என்னுடைய தகப்பனை நாங்க குடும்பம் சேர்ந்து நாங்க ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைப்போமே. இந்த வருஷம் நாங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் போமே. இந்த நியத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான். இந்த தன்மை இன்னைக்கு எங்க முஸ்லிம்கள்ட்ட இருந்து மாறி வெறுமனே ட்ரிப், ஆடல் பாடல் ஆபாசம் இதை நோக்கி பிரயாணம் செய்யறோமே தவிர அல்லாஹ்வை நோக்கி நாங்க பிரயாணம் செய்யல. அதே மாதிரி ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய தினத்திலையும் குர்பான் சுன்னத் எவ்வளவு பெரிய ஒரு அமல்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த குர்பானியின் மூலமாக நரகத்திலிருந்து அந்த மனிதனை பாதுகாக்கிறான். அந்த குர்பானுடைய முடியல அந்த ரோமம் எத்தனை இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஏன் எங்களால ஒரு குர்பானியுடைய அமலுக்கு குடும்பம் ரீதியாக தயாராகலாம்? வெறுமனே ஒரு குர்பானியுடைய பங்கு 35 அல்லது 40 50 வைப்போமே, 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஒரு ஆடு என்று சொன்னா கிட்டத்தட்ட 88 ரூபாய்
90 ஒரு நாளைக்கு சேர்த்தா அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த வருஷம் அந்த ஹஜ்ஜுடைய தினத்துக்கு எங்களால குர்பான் கொடுக்கலுமே. ஏன் எங்கட மனைவிமாருக்கு, எங்கட குழந்தைகளுக்கு, எங்கட குடும்பத்துக்கு இந்த அமலுடைய அந்த டேஸ்ட், அந்த பிரயோசனம் அல்லாஹ்வ அடையிற தன்மை ஏன் இன்னைக்கு விளங்குதில்லை? எதுக்கோ பணம் சேர்க்கிறோம், எதுக்கோ சேர்க்கிறோம். ஏன் அல்லாஹ்வ அடையிறதுக்கு எங்களால சேர்க்கலாம் பணம்? அல்லாஹ்வ அடையிறதுக்கு ஏன் முயற்சி செய்யலாம்? மஸ்ஜிதுடைய தேவை, மதரசாக்களுடைய தேவை, பாடசாலையுடைய தேவை எவ்வளவு இருக்குது. நாங்க விமர்சனம் செய்யறோமே தவிர கொடுத்து நாங்க அல்லாஹ் அடையல, விமர்சனம் விமர்சனம் விமர்சனத்துக்கு மேல விமர்சனம் செய்யறோம். நாங்க வாழ்ந்ததும் இல்ல, எங்கட குழந்தைகள் நல்லா வாழ்ந்ததும் இல்ல, அவங்க இல்ம கற்றுக்கொண்டதும் இல்ல, நாங்க இல்ம கற்றுக்கொண்டதும் அல்ல. நாங்க செய்ய வேண்டிய வேலை விமர்சனத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்போம், சதகா, தான தர்மம், தொழுக, இபாதத் இப்படின்னு போனா என வாழ்க்கையில பரக்கத்தை பார்க்கணும். நபி அவர்களுடைய ஒரு வார்த்தை தான் எவ்வளவு அர்த்தங்கள் பொருந்திய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க. ஹஜ்ஜுடைய தினத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இபாதத் ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்தது. பெருநாள் நோன்பு பெருநாளுடைய தினத்துல நபி அவர்கள் செய்த இபாதத் ஜகாத்துல் ஃபித்ர், ஏழைகள் பசி இருக்க கூடாது. ஹஜ்ஜுடைய தினம் ஏழைகள் பசி இருக்க கூடாது. வெறுமனே இபாதத் என்பது இஸ்லாத்துல தொழுக நோன்பு மட்டுமல்ல, ஏழைகளுடைய உணர்வையும் மதிப்பது இபாதத். ஏழைகளுடைய உணர்வு மதிக்கப்படணும். இன்னைக்கு எங்கட பணங்கள் முஸ்லிம்களுடைய எங்க போகுதுன்னு சொன்னா அநியாயமாக இஸ்ராஃப்ல, வீண் விரயத்துல, களியாட்டங்கள்ல தேவையில்லாத முறையில பணம் போவதே தவிர எங்களுக்கு அல்லாஹ்வை அடையிற முறைக்கு எங்களுடைய பணங்கள் போவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு சஹாபி நபி அவங்க தஷ்கீல் பண்றாங்க. அந்த தபூக்குடைய யுத்தத்துக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ நீங்க உங்களுடைய சொத்து செல்வங்களை கொண்டு தாங்க. அந்த நேரத்துல 2 சாரார் அல்லாஹ் கபூல் செஞ்சான், 2 சாரார் அல்லாஹ் புகழ்ந்தான். ஒரு கோடீஸ்வர செல்வந்த மனிதர், அதுதான் உஸ்மான் இப்னு அஃபான். அந்த படையுடைய 3/2 தேவையை பூர்த்தி செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா வர்ர உஸ்மான் மா அமில பாதல் யௌம், யா உஸ்மான் நீங்க இதுக்கு பின்னால என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அவனுடைய கேள்வி கணக்கு இல்லை என்றால் அர்த்தம் அல்லாஹ் உங்களின் மூலமாக தவற பாவத்தை நிகழ வைக்க மாட்டான். செல்வந்தர் செய்ய வேண்டிய வேலையை ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சான். 2வது ஒரு சஹாபி வராங்க. எந்த அளவுண்டா அந்த யுத்தத்துல அவங்களால கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்ல. ஒரு 600 கிராம் ஈச்ச பழத்தை அவங்களுடைய 2 கையாலையும் கொண்டு வந்து கொடுத்த நேரத்துல அந்த யூதர்கள், அந்த முனாஃபிகீன்கள் கேலி செஞ்சாங்க. இந்த ஈச்ச பழத்தால இந்த படையுடைய தேவையை பூர்த்தி செய்யறதா? இவர் பெருமைக்கு புகழுக்கு கொண்டு தாராரு. அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை இருக்கிறான், ஏ நபியே கேலி செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு சொல்லுங்க நரகம் கடமை என்பதாக சொல்லுங்க. சூரா தௌபால தெளிவா வருது. நாங்க செலவழிப்போம் அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு செலவழிப்போம். இல்லாத எத்தனையோ ஏழைகள் படிப்பு ஓதல் செலவழிச்சு பார்த்தா அல்லாஹ்வை எங்களுக்கு அடைய முடியும். அப்படி இல்ல, நாங்க ட்ரிப்புக்கும் நாங்க ஒவ்வொரு அந்த பாவ காரியத்துக்கும் நாங்க செலவழிக்கும் பொழுது அந்த பணத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் கலட்டுவான். குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயும் அல்லாஹ் பரக்கத்தை அவனுடைய ரஹ்மத்தை சொல்ற நேரத்துல கலட்டக்கூடிய சில அல்ஃபாஸ்ல அந்த வார்த்தைகளை சொல்றான். கலட்டினா அரபுடைய வாசகம் மீட்டி எடுக்க முடியாது. நாங்க இருக்கக்கூடிய அந்த முஹர்ரத்துல நாங்க படிக்கணும், நாங்க அல்லாஹ்வை எப்படி அடைகிறது, நபியே அவங்க சொன்ன முறையில இபாதத்தோடு அடைகிறது, தொழுகையோடு அடைகிறது. முஹர்ரம் வந்துச்சு, எங்களுடைய நாட்டுல எங்களை முஸ்லீம்கள் முன்னைய காலம் அல்ல தற்காலத்துல பழகின ஒன்றுதான் ஃபெஸ்டிவல் சொன்னா எல்லாரும் கொழும்புல ஆம்புல பொம்புல சிறுசு பெருசு எல்லாம் கொழும்புல இருக்கிறாங்க. ஏன் அந்த இரவை கழிக்கணும்? ஏன் அன்றைக்கு தான் 2026 பிறக்குது, 2027 பிறக்குது. ஹராத்திலையும் பாவத்திலையும் யூதர்களை பின்பற்றுகிறோம். இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்துல படிச்சு கொடுத்தது அவர்களை பின்பற்றாதீங்கன்னாங்க. ஆனா எங்கட உம்மத்து இல்ல, ரசூலுல்லாஹ் நாங்க பின்பற்றுவோம்.
முஹர்ரத்துல நாங்க படிக்கணும், யூதர்களை பின்பற்ற கூடாது. எங்களுடைய குழந்தைகளை முடிய பாருங்க, ஆசிரியர்மார் சொல்றாங்க கேட்கலாம், உலமாக்கள் சொல்றாங்க கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுன்னு சொன்னா, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாத்துல அழகா கண்ணியமா முஸ்லீம்களாக பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவிதானிஹி வ யுமஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி, அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை யூதர்களாக, நசராக்களாக, மஜூசியாக வளர்க்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பெற்றோர்களுடைய கடமை. எங்கட பிள்ளையுடைய முடியுடைய ஸ்டைல் அந்த யூதர்களை போல, எங்கட பிள்ளையுடைய கால் அந்த ட்ரௌசருடைய ஸ்டைல், டிஷர்ட்டுடைய ஸ்டைல் பார்த்தா யூதர்கள்ல நசராக்களுடைய அந்த பண்பாக இருக்குது. ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன்டா, நபி அவர்களுடைய காலத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரத்துடைய தினத்துல நடந்த ஆக பெரிய ஒரு அசம்பாவிதம் தான் உலகத்துடைய வரலாற்றுல மறக்கேலாத, மறக்க முடியாத, யாராலும் செய்யப்பட முடியாத ஒரு அநியாயம் நடந்தேறியது அந்த கர்பலாவுடைய தினத்துல. அதான் அந்த ஆஷுராவுடைய தினம். இதுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்கு. இதுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது. நாங்க பார்க்கணும், ஏண்ட குழந்தை, ஏண்ட புள்ள இன்றைக்கு எப்படி இருக்கிறான், தீனோட இருக்கிறானா, குரானோட இருக்கிறானா, ஹேண்ட்போனோட இருக்கிறானா, பைக்கோட இருக்கிறானா என்பதை பார்ப்பது பெற்றோர்களின் கடமை. முஹர்ரம் என்பது வெறுமனே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் பாதுகாத்தாண்டதை மட்டும் பார்க்காமக்கு, இந்த முஹர்ரத்துல நடந்த கர்பலாவுடைய யுத்தத்துடைய பின்னணியை பார்த்தா விளங்குவோம். பெற்றோர்கள் புள்ளகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோர்களை புள்ளகளை எப்படி வணக்கணும் என்பது விளங்கும். முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யஸீத் செஞ்ச அந்த அநியாயம், அந்த கொடுமை, அந்த அசம்பாவிதம் எந்த அளவுக்கு சொன்னா, எந்த அளவுண்டா நபி அவங்களுடைய குழந்தை, பேர குழந்தை ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலை. காரணம் என்ன? வாப்பா ஒரு ரிவாயத்துல தலாக் சொல்றாங்க. அந்த யஸீதுடைய தாய தலாக் சொன்னதுக்கு பின்னால அவன் நினைச்ச மூக்குல வாழ ஆரம்பிச்சான். அவனுக்கு கிடைச்சது பணம், பதவி, ஆடம்பரம், இது மூணும் அவனுடைய கையில இருந்ததால அவன் செஞ்ச பாவம் கியாமத்து வரங்காட்டி அவனுக்கு உலகத்துல பதுவா பெய்த்து கொண்டே இருக்கு. உலமாக்கள் தெளிவா எழுதுறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாதத்துடைய கண்ணியம், நாட்களுடைய கண்ணியம், தினத்துடைய கண்ணியம், மஸ்ஜிதுடைய கண்ணியம், உலமாக்களுடைய கண்ணியம், நபியோர்களுடைய குடும்பத்துடைய கண்ணியத்தை படிச்சு கொடுக்கல. ஒரு காலம் வரும், ரத்தம் சிந்துற காலம். அதைத்தான் சஹாபாக்கள் பின்னுக்கால பார்த்தாங்க. ரத்தம் சிந்துற காலத்தை பின்னால பார்த்தாங்க. ஏன்? அந்த யஸீதுக்கு தெரியாது இது நபியோர்களுடைய குழந்தை. மக்காவுடைய கண்ணியம் விலங்கல்ல, மதீனாவுடைய கண்ணியம் விலங்கல்ல, மக்காவுடைய அந்த காபாவுடைய சுவர் அப்படியே அந்த மஞ்சனிக்கால பீரங்கியால அடிக்கிறாங்க. சுவர் உடைஞ்சு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுடைய உடம்புல விழுகுது. யாரு? வாப்பா ஒரு சஹாபி, பாப்பாவுடைய மௌத்துக்கு பின்னால கிடைச்ச பணம், பொருள், அந்த பதவி மோகம் சஹாபாக்களை கூட பார்க்கல. நிறைய சஹாபாக்களை கொலை செஞ்சார். நிறைய உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மதீனா சூறையாடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அளவு மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மதீனா மக்களை பயங்காட்டுவாங்களோ, மதீனாவை யாரு சூறையாடுவாங்களோ, அல்லாஹ்வுடையும் அவனுடைய மலக்குகளுடையும் பதுவா உண்டாவதாக. மக்கா மதீனாக்கு யாரெல்லாம் உலகத்துல படையெடுத்தார்களோ அவர்கள் யாரும் நல்ல முறையில் கரை சேர்ந்தது அல்ல. அப்ரஹா படையெடுத்தான், அவன் அழிஞ்சு போனான். யஸீத் படையெடுத்தான், அவன் அழிஞ்சு போனான். காரணம், வளர்ப்பு சீராக இருக்கு. அவனுடைய வளர்ப்பு சீராக இருக்கல்ல. அவனுக்கு முன்னால இருந்தது பதவி, பணம், மோகம். இதை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுத்தா, எங்கட பிள்ளைகளுக்கு இதை ரெண்டையும் கொடுத்துட்டா இதே போதும். ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல, ஒரு நாட்டுல இஸ்லாம் அழியிறது. கர்பலாவுடைய அந்த தினம் அடுத்த கிழமைகள்ல ஞாபகப்படுத்தலாம். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நபியவர்களுடைய குடும்பத்துல 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த தலை ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அவங்களுடைய உடம்பு ஜன்னத்துல் பக்கீல, அவங்களுடைய தலை
திமிஷ்கில அடக்கம் செய்யப்பட்டுச்சு. செஞ்சது அந்நிய மக்கள் அல்ல, யூதர்கள் அல்ல, நசராக்கள் அல்ல, மஜூசியல் அல்ல. இஸ்லாத்தை விளங்கின விளப்பம், இஸ்லாத்தை ஒழுங்கா விளங்கல்ல. பதவி, பணம், மோகம், ஆடம்பர வாழ்க்கை இருந்துச்சு. அதனால சஹாபாக்கள் விளங்கல்ல, நபிய உங்களோட பேர புள்ளன்னு கூட விளங்கல்ல. காரணம், புள்ளகளுக்கு சின்ன வயசுல கொடுக்க வேண்டிய பாடம் இறையச்சம், தக்குவா, கண்ணியம். இன்னைக்கு எங்கட புள்ளகள்கிட்ட இருக்குதா? ஃபெஸ்டிவல் வந்தா கொழும்புக்கு போறதுக்கு நாங்க பணத்தை கொடுத்து அனுப்புறோம், வாகனத்தை கொடுத்து அனுப்புறோம். ஹராம்னு விளங்குது இல்லை எங்களுக்கு, ஹராம்னு விளங்குது இல்ல. அவங்க பேய்த்து அங்க பாவம் செய்வாங்கன்னு விளங்குது இல்ல. அங்க பேய்த்து யாரும் குர்ஆன் ஓதுறது இல்ல, அங்க பேய்த்து யாரும் இபாதத் செய்யறது அல்ல, யாரும் திக்ர் செய்யறது அல்ல. வெறுமனே பாவத்துல மூழ்கிட்டு வராங்க. அந்த குழந்தைகளை நாங்களும் பார்த்துட்டு தான் நிக்கிறோம். காலம் போக போக அந்த யசீதுடைய உள்ளம் எப்படி மாறிச்சோ அப்படி ஒவ்வொரு உள்ளமும் மாற தொடங்கும். பிள்ளைகள் கேட்கிறாங்க, நாங்க பைக்கை வாங்கி கொடுக்கிறோம், போனை வாங்கி கொடுக்கிறோம். தவறல்ல, அவர்கள் தவறு செய்யறாங்களான்னு பார்க்கலாட்டி அது தவறு. அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிப்பான், அல்லாஹ் எங்களை தண்டிப்பான். ஏப்பா, உனக்கு நான் குழந்தைய தந்தனே, உனக்கு நன்கொடையா தந்தனே, உனக்கு கண்ணியப்படுத்தி தந்தனே, நீ அந்த குழந்தையின் மூலமாக நீ என்ன அடையலையே என்று கேட்டா எங்களுக்கு யாருக்கு பதில் சொல்லலும்? வெறுமனே குழந்தைய தாருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹ்லுகு லிமா யஷா யஹபு லிமா யஷா. நாங்க நாடினவங்களுக்கு கிஃப்டாக நன்கொடையாகத்தான் கொடுக்கிறோம். சிலவங்களுக்கு குழந்தை இல்லாத பாக்கியமற்றவர்களாக நாங்க உலகத்துல வாழ்றோம். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் குழந்தைகள் இல்லாமக்கி அல்லது குழந்தைகள் மூலமாக அல்லாஹ் சோதிச்சான். அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த முஹர்ரத்துல நல்ல முறையில் அந்த குழந்தைகள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த குழந்தைகளாக இருக்கும். இதுக்கு எல்லாத்தையும் நாங்க எப்படின்னு சொன்னா அந்த யூதர்கள் பின்பற்ற மாதிரித்தான் எங்களோட குழந்தையுடைய வளர்ப்பு, எங்களுடைய திருமணங்கள் எல்லாமே நடக்குது. வருடத்துல ஒரு முறை குறைக்காக வேண்டி நாங்க கருத்து வேற்றுமை பண்றோம், சண்டை பிடிக்கிறோம், சச்சரவு பண்றோம். ஏன் பிறை பார்த்து நாங்க துவா ஓதக்கூடாது? பிறையுடைய துவா பாடம் இல்லை, பிற பார்க்கிறது சுன்னத்துன்னு தெரியா. அந்த காலம் திருமணத்துடைய தினங்களை முடிவு செஞ்சாங்க பிறையில. மரம் வெட்டினா கூட பிறையுடைய தினத்தை முடிவு செஞ்சாங்க. மதரசாக்கு, பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை சேர்க்கிறது பிறையுடைய தினத்துல முடிவு செஞ்சாங்க. பிறை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் இஸ்லாம். முஹர்ரம் பிறை அடிப்படையாக கொண்டு நாங்க இன்னைக்கு ஈக்கிறோம். ஏன் எங்களுக்கு இந்த கண்ணியம் விளங்குதில்லை? நாங்க வெறுமனே பாவத்தின் பக்கம் முன்னோறி கொண்டே போறோம். எங்களுடைய ஒவ்வொரு வைபவத்தையும் எடுங்க. நாளுக்கு நாள் நபி அவர்கள் இந்த மாதத்துல படிச்சு தந்தது யூதர்களை பின்பற்றாதீங்கன்றாங்க, நாங்க பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். யசீதுக்கும் கண்ணுக்கு விளங்கல்ல, அவனுக்கு விளங்கினது ஒன்றே ஒன்றுதான், பதவி மட்டும் விளங்கிச்சு. 70 பேரை கொலை செஞ்சுட்டு ஹசரத் ஹசன் ஹுசைன்கள் அவங்களுடைய முகத்துல ஒரு குச்ச அல்லது ஒரு கம்பை வச்சு முகத்துல குத்தி குத்தி சொன்னான், நீங்க இவ்வளவு அழகா ஆயிக்கிறீங்களே, நீங்க நம்மளோட மூக்கு இவ்வளவு நீட்டமா ஆயிக்குதே என்று விமர்சனம் தான் செஞ்சானே தவிர அவனுக்கு அது கொலைன்னு கூட விளங்கல்ல, ஒரு பாவம் கூட விளங்கல்ல. ஏன்? கண்ணியம் இழக்கப்பட்டு பிள்ளைகள் வளர்க்கப்படுவது. ஒரு காலம் அதான் சொன்னா கடைகள் அடைக்கப்பட்டுச்சு, பெண்கள் தலைய மூடினாங்க, ஆண்கள் பேசாமிக்கு மௌனமாக இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, போற பைக் போகுது, பாட்டு கடையில போற பாட்டு பேய்த்து கொண்டு இருக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா நாங்க நன்மையை ஏவவும் இல்லை, தீமையை தடுக்கவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கலையா, அந்த காலத்துல அல்லாஹ் தஆலா கெட்ட அரசர்களை சாட்டுவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட அரசர்களை நாங்க நினைக்கிறோம் முஸ்லிமான ஊர்ல இருக்கிறோம், கண்ணியமா இருக்கிறோம், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நிலையாக வைப்பாண்டது அல்ல. புகாரா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் எந்த புகாரால இருந்து புகாரி எழுதினாங்களோ அந்த புகாரா இன்றைக்கு போய்த்து பாருங்க, அந்த புகாராவுடைய நிலைமை. ஸ்பெயின் இமாம் குர்துபி எழுதின அந்த தஃப்சீர், அந்த மஸ்ஜிதே குர்துபா இன்றைக்கு சேர்ச்சாக மாற்றப்பட்டிருக்குது. 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சது என்ன இல்லாம போச்சு? இஸ்லாத்துடைய கண்ணியம் வாலிபர்கள்ட்ட இல்லாம போனது. ரஷ்யால உலமாக்களை கொலை செஞ்சவங்க அந்நிய மக்கள் அல்ல, ரஷ்யால உலமாக்களை கொலை செஞ்சவர்கள் வாலிபர்கள். ஏன்? அந்நிய கலாச்சாரம் உள்நுழைக்கப்பட்டு இஸ்லாம் வெளியேற்றப்பட்டுச்சு. உலமாக்கள் மஸ்ஜிதுகள் மாற்றப்பட்டு தியேட்டர்களாக மாற்றப்பட்டு கடைசிக்கு இஸ்லாமே அழிஞ்சு போச்சு. படிக்கணும். இந்த மாதத்துல நபி அவங்க 2 விஷயத்தை காட்டினாங்க. ஒன்று முஹர்ரத்துல
இபாதத்தை வழிபடுத்தினாங்க, இபாதத்தை நிலைநாட்டுங்கன்னாங்க. இரண்டாவது நபி அவர்கள் காட்டின இபாதத்தான் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. எங்களுடைய எல்லா நிலைமையிலையும் எங்களுடைய திருமணம், எங்களுடைய குடுக்கல் வாங்கல், எங்களுடைய பாடசாலை, எங்களுடைய மதரசா, எங்களுடைய நிர்வாகம், எங்களுடைய அரசியல், எங்களுடைய ஆட்சி எதாக இருந்தாலும் யூதர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு நாங்க மாட்டிப்படப்படா என்பதைத்தான் நபி அவர்கள் இந்த முஹர்ரத்துடைய சின்னத்துல வழிகாட்டினார்கள், நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே நாங்களும் இந்த முஹர்ரத் அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், யா அல்லாஹ் உன்ட நபி வாழ்ந்தது மாதிரி உலகத்துல வாழவே யா அல்லாஹ், கண்ணியமா வாழவே யா அல்லாஹ், யூத நசாராக்களுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களுடைய பின்னால வரக்கூடிய எங்களுடைய தலைமுறை, எங்களுடைய குழந்தைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இவர்களை அந்த சிந்தனைகள்ல இருந்து மாற்றணும். இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கட நாட்டுல முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்தை ஒரு கூட்டம் மீடியால கேலி செய்யறாங்க. மீடியால எடுத்து பாருங்க, ஒரு பயான் முடிஞ்சதுக்கு பின்னால எத்தனை கமெண்ட்ஸ், எத்தனை லைக், நலவுக்கல்ல எத்தனையோ விமர்சனங்களுக்கு. இது செய்யலுமா, இந்த இபாதத் செய்யலுமா, இது கூடுமா, இந்த காலத்துக்கு இது தேவையா, ஏன் அவங்களால இபாதத் செய்யலாம். அந்நிய கலாச்சாரங்கள் உள்ளுக்கு பூந்து இன்னைக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு சொன்னா, நபி அவர்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க, இந்த இஸ்லாம் பற்றற்ற முறையில் ஆகும்னாங்க. அந்த காலத்தை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்குது. வாலிபர்களை பாதுகாப்போம், அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை நான் கொடுப்போம். ஏன் எங்கட ஊர்ல, எங்கட கிராமத்துல ஏன் வாலிபர்களால சேர்ந்து உலகையா கொடுக்கலாம், ஏன் வாலிபர்களால சேர்ந்து தனக்கு படிச்சு கொடுத்த ஒரு ஆசிரியர் அல்லது உஸ்தாத உண்டாக்க அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு படிச்சுட்டு அந்த உஸ்தாத்மார், ஆசிரியர்மார் நோயாளியாகி சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால், ஹார்ட் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட் அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு சொத்து, செல்வம், வசதி, வாய்ப்பு எல்லாத்தையும் தந்திக்கிறான். வைத்து அவனுக்கு முன்னால உட்கார்ந்து கேட்போம், ஹஸ்ரத், உஸ்தாத், ஆசிரியர், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன ஆசை? நாங்க பழைய ஓபியால, நாங்க மாணவர் சங்கத்தால நாங்க எல்லாம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் உங்களை உம்ராக்கு அனுப்பி வைப்போம். நாங்க எங்களால ஏன் சொல்லலாம்? ஒரு கிராமங்கள்ல சொல்றாங்க, இன்னைக்கு செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளங்களை நாங்க குளிர செய்வோம், எங்களுடைய பெற்றார்களுடைய உள்ளங்களை குளிர செய்வோம். ட்ரிப்புடைய பணத்தை எங்களோட பெற்றார்களுக்கு போடுவோம், அவங்கள உம்ராக்கு அனுப்புவோம். எங்களோட உஸ்தாத்மாருக்கு போடுவோம், எங்களோட ஆசிரியர்களுக்கு போடுவோம், எங்களோட நிர்வாகிகளுக்கு. பழைய நல்ல முறையில ஊரை நிர்வாகிச்சு நல்ல முறையில வழிபடுத்தின மக்கள் இன்னைக்கு நோயாளி ஆகிக்கிறாங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஊருக்கு வரும். அப்படி இல்ல, புதுசா இன்னைக்கு பாக்குறோம், கேள்விப்படுறோம், ஒவ்வொரு கிராமங்கள்ல நடந்தேறி வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மட இந்த கிராமங்கள்ல, இந்த அயல் ஊர்கள்ல வராம இருக்கிறது. பெருநாள் முடிஞ்சா அந்நிய மக்களை மாதிரி கொண்டாடுறது, அவங்கள போல பெண்களை பசாருக்கு இறக்குறது, ரோட்டுக்கு இறக்குறது, இன்னைக்கு பாவம் அப்படி பேச்சு கொண்டே இருக்குது. அது பாவம்ன்றது விளங்குது. அந்த பணத்தை இப்படி நல்ல வழியில போடுவோம், பைத்துல் மாலுக்கு போடுவோம், பைத்துல் ஜகாத்துக்கு ஜகாத்தை சரிவர பார்த்து கொடுப்போம், பைத்துல் மாலுக்கு பணத்தை போடுவோம். எத்தனையோ மக்கள் வட்டில இருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இந்த கேட்கிறாங்க, பைத்துல் மால் தேவையா, பைத்துல் ஜகாத் தேவையா? இன்றைய நாள்ல இருந்து கியாமத்து வரநாட்டின் வட்டி ஹராம், வட்டி ஹராம், வட்டி ஹராம் பயம் பண்ணினாலும் உலகத்துல வட்டியை இல்லாம கேளா. பைத்துல் மாலை உருவாக்காத வரையில், நபி அவர்களுடைய காலத்துல பைத்துல் மால் இருந்துச்சு. 1924 இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சி அடையும் வரைக்கும் பைத்துல் மால் இருந்துச்சு. உலகத்துல பேங்க் முறைய அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கல்ல, ஆனால் மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், வட்டி இல்லாம இருந்தார்கள், முஸ்லிம்கள் நிம்மதியா இருந்தாங்க. இன்னைக்கு வட்டியோடு இருக்கிறாங்க. பயான் என்ன? வட்டி ஹராம். அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்லான், நாங்க வியாபாரத்தை ஹலாலாக்கிக்கிறோம், வட்டியை ஹராமாக்கிக்கிறோம், விபச்சாரத்தை ஹராமாக்கிக்கிறோம், நிக்கா ஹலாலாக்கிக்கிறோம். ஒன்றுக்கு இன்னொன்று அல்லாஹு தஆலா சமநிலைமையாக தருவான். இதுல உங்களுக்கு கஷ்டம்டா, பாவத்துல பேத்துருவீங்கடா, இந்த முறையை கையாளுங்க. எங்கள்கிட்ட பைத்துல் மால் இல்லையா, ஜகாத்துடைய நிதியம் இல்லையா, எங்களுடைய மக்கள் வட்டில போவாங்க, கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்ல, அதனால மக்கள் வட்டிக்கு போவாங்க. பயான் பண்ணி வேலை இல்ல, நிலைமையை உருவாக்கணும், பைத்துல் மாலை உருவாக்கணும், பைத்துல் ஜகாத்தை உருவாக்கணும், ஏழைகள் கவனிக்கப்படணும்.
எனவே அல்லாஹ்வின் கண்ணியமான நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல நாங்க நியத்து வைப்போம், அடுத்த வருடத்துக்கு முன்னால இந்த தீனுக்கு, இஸ்லாத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த கிராமத்துக்கு என்னால என்ன நலவு செய்யலும், குர்பானா, உம்ரானா, ஹஜ்ஜா, பைத்துல் மாலா, பைத்துல் ஜகாத்தா, அல்லது அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உதவி செய்யறதா, அல்லது 2 குழந்தைகளை படிக்க வைக்கிறதா, அல்லது மதரசாக்கு உதவி செய்யறதா, ஏதாவது நல்ல நியத்து வைப்போம். நபியோர்கள் எப்படி நியத்து வச்சார்களோ, அடுத்த வருஷம் நான் நோம்பு பிடிப்பேன் நியத்து வச்ச மாதிரி நாங்களும் நியத்து வச்சா அல்லாஹ் என்ற நியத்தை கபூல் செய்வான். 2வதுதான் யூத நசாராக்களுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம், அதற்குண்டான வழிகளை தேடுவோம். அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கே அல்லாஹ், எங்களுக்கு போதி தந்த உஸ்தாதுமார்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கே அல்லாஹ், எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா அல்லாஹ். அல்லாஹ் இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கே அல்லாஹ், என்னோட குடும்பங்கள்ல பாவங்களை மன்னிச்சுக்கே அல்லாஹ். நிறைய மக்கள் இன்றைக்கு மன்னரையில யா அல்லாஹ் கபராளிகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவங்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை அன்பை கொடுத்துரு யா அல்லாஹ், நோய்களை விட்டும் பாதுகாத்துரு யா அல்லாஹ், கடன்களை விட்டும் பாதுகாத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊரை பரக்க செய் யா அல்லாஹ், இந்த ஊரை கண்ணியப்படுத்துறியா அல்லாஹ், இந்த ஊர்ல நல்ல மக்களை உருவாக்குறியா அல்லாஹ், நல்ல தக்வா உள்ள மக்களை உருவாக்கியா அல்லாஹ், இறையச்சம் உள்ள மக்களை உருவாக்கியா அல்லாஹ், பாவத்தின் பக்கம் போக வச்சிடாதே யா அல்லாஹ், முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஊரை யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஊரை ஆக்கி தந்துடுறா யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வ இய்யாய அவலன் பித்தக்வல்லாஹி ஃபிஸ் ஸிர்ரி வல் அலானியா. இன்னல்லாஹ மஅல் லதீன தகவ் வல் லதீன முஹ்ஸினூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன இத்தஷ ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் இலா ஆখিরিல் ஆயா. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஃமினீன மின் குல்லி ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلانية. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. اللهم الخلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وفاطمة سيد نساء أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس ولده مغفرة ظاهرة لا تغادر ذنبا. الله في أصحابه لا تتخذوا غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار ولا تسوي خلقنا بالنار. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. عباد الله رحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.